இது காலகட்டங்கள்ல தனுர் ராசிக்கு அதிகமான ஒரு எனர்ஜி டானிக்னா நான் சொல்றது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி டானிக் தேவைப்படுகிறது. இன்னுமே தனுர் ராசிக்காரர்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் குரு மறைந்து விட்டது. ஓப்பனா சொன்னோம்னா கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள்ல நிறைய பணத்தை நாங்கள் இறக்கி விட்டோம், இழைத்து விட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன இந்த தடவை ஒரு பிரமாதமான ஒரு குட் நியூஸ்னா, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அஷ்டம பார்வையும் ஒன்றாக வந்து விழுகிறது. அப்ப நம்ம எங்க இரிட்டேட் ஆவோம், எங்க கோபப்படுவோம், எப்போ மைக்ரேன் வரும், எப்போ தலையில பிரச்சனை வரும், எப்போ தலையில பாரம் அதிகமாகுங்கிறது நமக்கே தெரியாது. மெயினா தனுராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிரமாதமான சப்போர்ட் உங்களுக்கு செய்வார். இந்த வாய்ப்பை நீங்கள் நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வயதில் மூத்த நபர்கள் தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமாதானம் அடைவது, பொதுவாக தனுராசிக்காரர்கள் தலையை பத்திரமாக பார்த்து கொள்வது. புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 25 வருட அனுபவம் நிறைந்த எனது பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். 20,000 குழந்தைகளுக்கு மேல் பெயர் அமைத்துள்ளோம். ஏராளமான ஜோதிடம் மற்றும் வாஸ்து எண் கணிதம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே எங்களது நிகழ்ச்சிக்கு பழகிய உங்களை வரவேற்கிறோம். ஹலோ நண்பர்களே, நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களை ஜாலியாக பார்ப்போம். சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். வழக்கம் போல் முதலில் தனுராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமாக கத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது காலகட்டங்கள்ல தனுராசிக்கு அதிகமான ஒரு எனர்ஜி டானிக்னா நான் சொல்றது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி டானிக் தேவைப்படுகிறது. இன்னுமே தனுராசிக்காரர்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் குரு மறைந்து விட்டது. ஓப்பனா சொன்னோம்னா கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள்ல நிறைய பணத்தை நாங்கள் இறக்கி விட்டோம், இழைத்து விட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன இந்த தடவை ஒரு பிரமாதமான ஒரு குட் நியூஸ்னா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாகியத்துக்கு வருகிறார். லாபாதிபதி பாகியத்தில், கடனை கொடுக்கக்கூடிய 6ஆம் வீட்டுக்கு அதிபதி பாகியத்தில். அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு அது ஒரு பாகியம்ங்கிற அமைப்புக்கு வருகிறது. இந்த சுக்கிரன் என்ன பண்றாருன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அப்போ வெற்றியை தூண்டி விடுவார். தாறுமாறுன்னு நாம் வேலை செய்து அந்த வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் அப்படின்னு 24/7 அதற்காக அயராது உழைப்பார்கள். பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் 7ஆம் வீட்டில் ஆட்சி, பத்தர யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு. அந்த புதன் கடகமனைக்கு போய், ஐயோ தனுராசிக்கு நம்ம கொடுத்த புத்திசாலித்தனம் பத்தலையே, இன்னமும் கொஞ்சம் கூடுதல் புத்திசாலித்தனத்தை நாம் தனுராசிக்கு கொடுக்கணும்னு திரும்ப வந்து உட்கார்ந்து அமர்ந்து பிரமாதமான புத்திசாலித்தனத்தை தனுராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வருகிறது. தனுராசினர் ராசியில் சந்திரன், சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் புதன், 8ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன். இதற்கு பெயர் சந்திர அதியோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதுவுமே நமக்கு பிரமாதமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் வீட்டில் புதன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா மீனராசி மண்டலத்தில் நவாம்சத்தில் வரும் பொழுதும், பிறகு புனர்பூசத்துக்கு வரும் பொழுதும் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அடைகிறது. மேலும் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையையும் அடைகிறது. சிம்மராசி மண்டலத்துக்குள் சுக்கிரன் வரும் பொழுது பூரத்திலும் உத்திரத்திலும் புஷ்கர நவாம்சமும், பூரம் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம், பாரிஜாத யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதெல்லாமே நமக்கு பாக்கியத்திலும் நமக்கு
சப்தமத்திலும் வருவதனால் நிறைய வாய்ப்புகள் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக, பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக, பாக்கியங்கள் மூலமாக சொத்துக்கள் வாங்குவது, சொத்துக்களால் அபிவிருத்தி பெறுவது, பழைய சொத்தை வித்து கடனை தீர்த்து புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புன்னு மளமளவென்று நம்மை மேலே தூக்கி கொண்டு போகக்கூடிய அமைப்பு. இந்த பக்கம் 6ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் செவ்வாய், நம்மளுடைய பாக்யாதிபதி, நம்மளுடைய புத்திரஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து அவர் நம்மளுடைய ராசியவே பார்க்கிறார். முதல் தரமான ராஜயோகத்தை நமக்கு தூக்கி கொடுப்பார். குறிப்பா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய ஆற்றலை வெளிப்படுத்துவது, நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் இழுப்பது, நிறைய சந்தர்ப்பங்களை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காமல் நாமே நமக்காக உருவாக்கி கொள்வது, இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சின்ன மைனஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை சுக்கிரன் தூண்டுகிறார், சுக்கிரனை ராகு தூண்டுகிறார். சுக்கிரன் இங்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது. 3, 9, 11 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் ஆட்சி. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ராகுவிற்கு திரிகோணத்தில் வருவது, இதெல்லாம் காம திரிகோணங்கள் ஆக்டிவேட் ஆகக்கூடிய இடம். இப்போ யாரெல்லாம் இந்த லவ், லிவிங் டுகெதர் இந்த மாதிரியான விஷயங்களை தேடுகிறார்களோ அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் திருமணம் ஆகாத நபர்களுக்கும் கிடைக்கும், திருமணம் ஆன நபர்களுக்கும் கிடைக்கும். கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். இதை தவிர தனுராசி மண்டலத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னின் பார்வையும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அஷ்டம பார்வையும் ஒன்றாக விழுகிறது. அப்ப நம்ம எங்க இரிட்டேட் ஆவோம், எங்க கோபப்படுவோம், எப்போ மைக்ரேன் வரும், எப்போ தலையில பிரச்சனை வரும், எப்போ தலையில பாரம் அதிகமாகும்ங்கிறது நமக்கே தெரியாது. சாட்டன் அர்த்தாஷ்டம சாட்டன். இந்த அர்த்தாஷ்டம சாட்டனை நாமே பார்க்கிறோம், குரு பார்க்கிறது. உச்ச குருவின் பார்வை அதனை சுருட்டி விட்டது. சனியின் ஸ்தானம் நெகட்டிவ் எஃபெக்ட் நீர்த்து போய்விட்டது. ஆனால் பார்வை பலம், அசுப பார்வையின் பலம், நம்ம ராசியில் மேல் செவ்வாயின் பார்வை பலம், 2 அசுப கிரகங்களின் விஷப்பார்வை ராசியில் விழுகிறதே. என்ன பண்றது? தேங்க்ஸ் டு புதன், ஒரு சுப கிரகம் 7ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்து அவர் நம்மை பார்த்து, நீ கோபப்படாத, நீ டென்ஷன் ஆகாத, நீ புத்தியை உபயோகி, கத்தியை தீட்டாதே, புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த புதனுக்கு நாம் தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மெயினா இந்த விஷ்ணு சுப்ரபாதம், விஷ்ணு சகசரநாமம், இந்த மாதிரி நல்ல ஸ்லோகங்களை சொல்வது, கேட்பது, பார்ப்பது, இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனையும் தேஜஸையும் ஒரு பாசிட்டிவிட்டி, டிவைன் கனெக்ஷனையும் ஏற்படுத்தும். மெயினா தனுராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிரமாதமான சப்போர்ட் உங்களுக்கு செய்வார். இந்த வாய்ப்பை நீங்கள் நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வயதில் மூத்த நபர்கள் தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமாதானம் அடைவது, பொதுவாக தனுராசிக்காரர்கள் தலையை பத்திரமாக பார்த்து கொள்வது, அதாவது வேகமா எங்கேயும் போகாமல், இடித்து கொள்ளாமல், இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் ராசிக்கு புதன் புத்தி காரகன், புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய அந்த கிரகத்தின் பார்வை என்பதனால் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது நாம் இதுவரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் சிம்ம ராசி மண்டலத்துக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்க போகிறது. சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். எல்லா அம்மன் கோயிலையும் இந்த கோலாகலம், குதூகலம், எல்லா அம்மன் கோயிலுமே பிரதானமான வழிபாடுகள் ஆடி மாதம் முழுவதுமே விஸ்தாரமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும்.
பிரத்யேகமான அந்த ஆடி மாத பலன்களை 12 ராசிக்கும் நாம் அடுத்த பதிவில் மிகவும் விவரமாக காண்போம். அதுவரை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.